லேப்லேருந்து சூலூர்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு தான் போனோம். அங்கே ஏற்கனவே போகணுன்னு ட்ரீமு. ஆனால் அங்கே போனப்போ நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு லான்ச் பேட் பற்றி சொல்லி தந்தாங்க. அங்கே ராக்கெட்லாம் எப்படி போகுது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் அது போகுது, அதை பற்றிலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லான்ச் பேட் பற்றி சொன்னாங்க. அங்கே என்னென்ன ராக்கெட்லாம் விடுறாங்க, இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, ஹைட்டு, எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. அப்புறம் மியூசியம்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய்ட்டு எல்லாமே ஒர்க்கிங் மாடலாக சொன்னாங்க. இப்போ சேட்டிலைட் எப்படி நம்ம எர்த்தை பார்க்குது, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நடக்கும்ன்றத எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் வச்சு காட்டினாங்க. அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் போனோம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னென்ன சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுது, அது எல்லாமே காட்டினாங்க. அப்புறம் நரேந்திர மோடி உட்காந்து பார்த்த அந்த கண்ட்ரோல் யூனிட் சிஸ்டமும் நாங்கள் போனோம். அங்கே ஃபஸ்ட் லான்ச் பேட் செகண்ட் லான்ச் பேட் காட்டினாங்க. ஃபஸ்ட் லான்ச் பேட் வந்து 70 மீட்டர் ஹைட்டு, அதோட வெயிட் வந்து 650 டன்ஸு. ஃபஸ்ட் லான்ச் பேடு கீழே 40 அடி ஆழத்தில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ராக்கெட்லேருந்து வர ஃபயர்னால எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுனால தான் அந்த வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் லான்ச் பேடில் PSLV SSLVன்றது சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் தான் போகும். ஃபஸ்ட் லான்ச் பேடை சுற்றி ஒரு 4 டவர் இருக்கும். அந்த 4 டவரில் கேமரா லைட்டு இருக்கும். ஃபஸ்ட் லான்ச் பேட் வந்து இப்போ 6 மீட்டர் தள்ளி தான் அவங்க யாரும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அங்கே இருக்கிற கேமரா மூலமாக தான் அவங்க பார்ப்பாங்க, கிட்டேருந்து யாருமே பார்க்க முடியாது. செகண்ட் லான்ச் பேட் வந்து சொல்ல வந்திருக்கேன். செகண்ட் லான்ச் பேட் ஹைட்டு வந்து 72 மீட்டர்ஸ், 160 ஆழம், தண்ணி ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே ஃபயர் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அங்கே இருக்கும். அதை சுற்றி வந்து 3 டவர் இருக்கும். அங்கே வந்து கேமரா வச்சுருப்பாங்க, அங்கே தான் மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ராக்கெட் வந்து முழு ராக்கெட்டாக தான் அங்கே வந்து சேரும், பாட்டாக வராது. அங்கேருந்து வரதுக்கு வந்து 1 நாள் ஆகும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லான்ச் பேடில் 200 ஃபீட் நவுந்து போவோம். அது பின்னாடி ஒரு ஷீட் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேயே செட் பண்ணுவாங்க ராக்கெட் எல்லாமே. செகண்ட் லான்ச் பேடில் எல்லாமே ஒரு ரூமில் வந்து செட் பண்ணி தருவாங்க. அதோட நேம் வந்து SAVD. அங்கேருந்தா எல்லாமே செட் ஆகி எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட் லான்ச் பேடில் வந்து எல்லா பார்ட்டிகல்ஸையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அது செகண்ட் லான்ச் பேடில் வந்து எல்லாத்தையும் ஃபியூவல் எல்லா பார்ட்ஸையும் செட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துறதுக்கு 1 நாள் அவ்வளோ பொறுமையாக எடுத்துருவாங்க. ஏன்னா அதில் எவ்வளோ ஸ்பீடாக எடுத்துருந்தோ எவ்வளோ ஷஃபிள் ஆனாலும் சின்ன ஒரு ஸ்பார்க்கில் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாக வெடிச்சு சதறிடும். தேங்க்யூ.